தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. மீனவர்கள் சிறைப்பிடிப்பு தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் அவை ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் வழங்கியுள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் டார்வின். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. இலங்கை கடற்படையால் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் அவர்களுடைய உடைமைகள் அவருடைய படகுகள் உள்ளிட்டவை சிறைப்பிடிப்பதுமாக தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. எனவே இதை கருத்தில் கொண்டுதான் தற்போது கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினரான விஜய் வசந்த் மக்களவையில் ஒரு ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை அவர் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தற்போது இலங்கை அதிபர் இந்தியா வந்திருப்பதால் அது தொடர்பாக இந்த மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக பிரதமர் இலங்கை அதிபரிடம் பேசி ஒரு தீர்வு காண வேண்டும், இது ஒரு நிரந்தர தீர்வாக ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்பாக விவாதம் நடத்த கோரித்தான் இந்த ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அவர் பல்வேறு விஷயங்களை அதில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நடப்பு 2024 ஆண்டை பொறுத்த வரைக்கும் 350 மீனவர்களும் 49 படகுகளும் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகமாக இருக்கிறது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுவதால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இரு நாட்டு மீனவர்களுக்கும் எந்த பாதிப்பும் இன்றி மீன் பிடிப்பதை உறுதி செய்யும் வகையிலும் கடல் எல்லைகளை தெளிவுபடுத்தும் வகையிலும் 1974 ஆண்டு இந்தியா இலங்கை இடையே போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து இந்த இடர்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மீனவர்கள் பிரச்சனையை சுமூகமாக முடிக்குவதற்காகவும் குறிப்பாக மீனவர்களை விரைந்து விடுவிக்கவும் இரு நாட்டுகள் அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் இந்த நோட்டீஸில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்தியாவுக்கு அரசு துறை பயணமாக 3 நாட்கள் பயணமாக வந்திருக்கக்கூடிய இலங்கை அதிபரிடம் பிரதமர் இந்த மீனவர்கள் பிரச்சனை குறித்து விவாதம் நடத்தி அது தொடர்பான ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். மீனவர்கள் பிரச்சனைகளை களைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீனவர்கள் பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழுவை மத்திய அரசு ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் 608 மீனவ கிராமங்களில் 11 லட்சம் மீனவ குடும்பங்கள் வாழ்வாதாரங்கள் என்பது பாதிக்கப்படுகிறது இந்த இலங்கை கடற்படை தொடர் தாக்குதலால். எனவே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும். எனவே இந்த முக்கியமான விஷயம் தொடர்பாக அவை அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என கோரித்தான் தற்போது இந்த ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை விஜய் வசந்த் எம்பி கொடுத்திருக்கிறார். முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்.